Hey all, welcome back to October's 20s. லாஸ்ட் டைம் சண்டே vlog சொதப்பலாக போனனால இந்த தடவை கலக்கலான ஒரு சண்டே vlogோட வந்திருக்கேன். இதுவரை எந்த தடையும் இல்லை, இதுக்கப்புறமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் இல்லை. டே இன் மை லைஃப் சண்டே vlog லாஸ்ட் வீடியோவில் சொன்னது தான். இந்த டைம் சொதப்பல் இல்லாமல் நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். ஆனால் போன தடவை 7 மணிக்கெலாம் எழுந்தாச்சு. இப்போ மணி வந்து 8:30 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து எழுஞ்சிருக்கிறோம். இன்னும் ஒரு வேலையும் நடக்கலை. இதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகிறவ. நான் 7 மணிக்கே எஞ்சி காஃபி போட்டோம்மா, மணி 8:30மா. அவங்க வரல, இங்கே பாரு. நீ என்ன பண்ற? புரியல. சும்மா தான் நிற்கிறியா? இவ்வளோ நேரம் ஃபோன் தானே பார்த்தா அவன் கூட சேர்ந்துட்டு. இடியட். ஹாய், குட் மார்னிங். ஹாய், இவதான் நிஷா. இல்லை நிஷா. மாபால் மாபால். எடுத்தேம்பாரு ஓட்டம். மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த எல்லாரையும் கேமரா வச்சு தடுத்துட்டு இருக்கிறேன். காலையில் தினமும் கண் விழித்தால் காஃபி வேண்டும் அம்மா. மைக்க வச்சுட்டு இவன் வித்த காட்டிட்டு இருக்கான். பாட்டு பாட போறானா? பாடு. அணிலே அணிலே ஓடியா கையா மரப்பு குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் என்னிடம் மீதி பழம் என்னிடம். கத்தக்கூடாது. பாக்கலாம் பாக்கலாமா எப்படி வந்திருக்குன்னு? ஹாய் காய்ஸ் சொல்லு. மைக்ல ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அக்டோபர் சொல்லு. ஹாய் காய்ஸ், சத்தமா சொல்லு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அக்டோபர். வெல்கம் பேக் டு அக்டோபர். வாயில வரல, அது எப்படி சமாளிக்கிறாமா இவன்? ஐயோ, வலிக்கிட்டே போறேன் அம்மாடி. ನನ್ನ ಪಾತೆಯೇ ಎಪ್ಪತ್ತಿ ತೀರ್ತಿನ ಅಪ್ಪಾತಿಯ ಎಪ್ಪತ್ತಿ ತೀರ್ತಿತ್ತು ಅಪ್ಪಾತಿ ತೊತ್ತು பயமுறுத்தக்கூடாது எல்லாரையும். ಎಪ್ಪತ್ತಿ ತೀರ್ತಿನ. நாங்க வந்து காலைல காஃபி போட்டுட்டோம். நெக்ஸ்ட் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து புட்டு, ராகி புட்டு. இல்ல போச்சுக்கோ, நான் வேலை சொல்ல போறேன். இதுதான் வந்து ராகி மாவு. இதை நாங்க உதிர்த்து இட்லி குண்டான்ல வச்சு புட்டு செய்ய போறோம். ரைம் சொல்லு. அசையாத மரம் ஒன்று. அடுத்த பாடுதான். எங்க அம்மா பாட்டு பாட போறாங்க. பாடுமா. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? ஆமா, தயார்மா. நாங்க சுந்தரியே, நீ பாடுமா. தயார். சத்தமா பாடு. நாங்கெல்லாம் கண்ண காலம் முடிக்கிறோம். பாடு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி புட்டு. அந்த புட்டு அச்சில் வச்சு செய்கிறது மாதிரி செய்ய மாட்டோம். ஃபஸ்ட்டு ராகி தனியாக வெந்துடும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். அது என்ன நான் உங்களுக்கு இப்போ வந்து காட்டுறேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
வெந்துருச்சு. இது நல்லா இருக்கு. நீ நல்லா இருக்கு. 6க்கு நம்ம ராகி எடுத்திருக்கோம். இது நல்லா நீ நல்லா இருக்கு. இருக்கு. தனித்தனியா போட்டு மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால நம்ம மொத்தமா எடுத்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த துணியெல்லாம் மொத்தமா இப்படி தூக்குனா வந்துடுத்தே. அது அப்படியே இதுல இப்படி கொட்டி எம்மா கொட்டி இது கூட அப்புறம் ஃபுல்லா நம்ம போட்டுருவோம். இதையும் ஃபுல் தேங்காய் போட்டா இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் சுகர் நமக்கு வேணுங்கிற அளவு. சர்க்கரை இனிக்குது சர்க்கரை, உங்களுக்கு என்ன அக்கறை. எல்லாம் ரெடியா இருக்கு. இதை போட்டு நல்லா கிண்டுனா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் புட்டு ரெடி. சூடா இருக்கு, அதனால கரண்டில மிக்ஸ் பண்றேன். இல்லைன்னா கையை விட்டு ஒரே பெசதான். அவ்வளவுதான். நம்ம புட்டு ரெடி, புட்டு ரெடி, புட்டு ரெடி. என்ன குக்கிங் பண்றீங்க? என் புட்டை திருடிட்டு வந்து இங்க புட்டு செய்றீங்களா? என்ன திரு பண்ற? அப்பா சப்பாத்திய அடுத்து பண்றேன். என்ன பண்ற? நானா? நானு குச்சி பொறுக்கிட்டு இருக்கேன். குச்சி பொறுக்கிறியா? ஆ. ஆரம்பிக்கு போல குச்சி பொறுக்கிட்டு இருக்க. ஆஷா, நீ என்ன பண்ற? சமைச்சிட்டு இருக்கேன். என்ன சமைக்கிறீங்க? உங்க வீட்டுக்கு சாப்பிட வரலாமா? ஆ. என்ன பார்த்துட்டு இருந்த மேல? ஆமாமா, பாதி இதாயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் புட்டு மாம்பழம் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். மணி இப்போ வந்து 10:30 ஆகிடுச்சு. இப்போ தான் நான் சாப்பிட்றேன். இதுக்கே எங்கள் அம்மா வந்து சாப்பிடாம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் 11:30 அப்படி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது. புட்டுக்கு வாழைப்பழம் தானே காம்பினேஷன் வைப்பாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் நாங்கள் மாம்பழம் வச்சுருக்குறோம். என்ன காம்பினேஷன் தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது. தனித்தனியாக சாப்பிட ஒன்றும் தெரிஞ்சுக்கல. இதுக்கப்புறம் எனக்கு வேலையே கிடையாது. 12 o'clock லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை மட்டும்தான். அப்போ நம்ம பார்ப்போம். இன்னொன்று, எம்முக்கு நம்ம மாம்பழம் எடுத்திருக்கோம். இது நல்லா இருக்கு. டைம் வந்து 12 ஆயிடுச்சு. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். இப்போ ஏன் பின்னாடி உட்காந்துருக்கேன்னா வாஷ் பண்ணணும். ஏன்னா வந்து சண்டேங்கிறனால மட்டன் அண்ட் கிராப் ரெண்டுமே என்னோட ஃபேவரட் தான். மட்டன் ரீசன்ட் ஃபேவரட், கிராப்லாம் ரொம்ப நாளாக என் ஃபேவரட். ஸோ இதை வாஷ் பண்ணுறதுக்கு தான் வந்து உள்ளே வாஷ் பண்ண ஒரே ஸ்மெல்லியாக இருக்கும் வீடு. சாப்பிட பிடிக்காது. அதனால வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் குக் பண்ணுவேன். ஆக்சுவலி வந்து 3 டிஷ் நான் வந்து இன்னைக்கு பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மட்டன், அதுக்கப்புறம் கிராப் இருக்கா, இதெல்லாம் தாண்டி அம்மா வந்து வெஜ்ஜுங்கிறனால அவங்களுக்கு தனியாக செய்யணும். டைம் இருந்தால் தக்காளி தொக்கு, எண்ணெய் கத்திரிக்காய் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். அப்படி டைம் இல்லைன்னா தயிர் சாதத்தை சாப்பிட்டுக்கோ இன்னைக்கு ஒரு நாள், நாலுலேருந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிடுவேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து இங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே என்னால் வாஷ் பண்ண முடியாது. சீக்கிரம் எடுத்துகிட்டு உள்ளே போகணும். ஏன்னா வந்து சுற்றி குரங்கா இருக்குது. இங்கே இருந்ததை மட்டும் துரத்தி விட்டுட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் வந்துடும். அதனால் அதை நான் வாஷ் பண்ணுறதுலாம் நான் காட்டல. குக் பண்ணுறது வேணால் நம்ம வீடியோவாக பார்த்துக்கலாம். ஃபுல்லாக ஈயா சுற்றுது. ஒரே நான்வெஜ்ஜாக இருக்கிறனால ஈ வந்துருச்சு. குரங்கு துரத்தி விட்டா ஈ சுற்றி சுற்றி வருது. சரி, நான் ஒருத்தவன் எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பூண்டு உரிச்சு கொடுக்குறான். தேங்க்யூ திரு. வெல்கம் சொல்லு. வெல்கம் சொல்லு. வெல்கம். நான் சொன்னேன்ல குரங்கு இருக்குன்னு. நம்ம சாப்பாடு வந்து அழகா கொதிக்குது. நண்டு இப்போ போட போகிறேன். இவன் உருன்ட்டே இருக்கான். அதனால இவனுக்கு ஒரு தக்காளியை கொடுத்து பாய் பாய் கூட அவனை அமுச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த நண்டை வந்து நம்ம குழம்புல போட போகிறோம். ஒரு நண்டாக போட வேண்டியதான். சூப்பர் நண்டு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மஞ்சத்தூளை போட்டு நான் மஞ்சள் கலர் ஆக்கி வச்சுருக்கிறேன். ஸோ எல்லா நண்டையும் அதில் போட்டுட்டு ஒரு வதக், ஒரு சதக், அவ்வளோதான். நம்ம நண்டு குழம்பு ரெடி. இதுக்கெலாம் ரெசிபிலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நானே தோராயமாக பண்ணுவேன்.
எனக்கு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பண்ணுவேன். இப்படி நல்லா போட்டு வதக்கிறதுக்கு தான் பெரிய வானல், பெரிய இது எடுத்து வச்சுருக்கேன். போட்டு நல்லா மூடி வச்சா கம 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 கமன்னு கொதிச்சு வரும். இது வந்து நண்டு இருக்கா, இதில் வந்து மட்டன் இருக்கும். இதே எண்ணெய் மிதக்க மிதக்க மட்டன் குழம்பு, நண்டு வறுவல். இன்னைக்கு ஒரு பொடே நம்ம தான். இதெல்லாம் வந்து மெடிக்கலுக்கு சாப்பாடு. அங்கே அம்மா மட்டும் இல்லை, அம்மாவுக்கு சமைக்க முடியல, டைம் ஆயிடுச்சு, இதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. தயிர் வாங்கி கொடுத்துருவேன். இது அப்புறம் இன்னும் 2 அண்ணா இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு யாராவது ரிலேட்டிவ்லாம் வருவாங்க. வந்தால் மேக்ஸிமம் மெடிக்கலுக்கு தான் போவாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பேக் பண்ணியாச்சு, போய் கொடுத்துட்டு வரணும். மெடிக்கலுக்கு சாப்பாடு கொடுக்க நான் போகிறேன். இவங்கெல்லாம் அன்வான்டாக வராங்க. அங்கே பாரு அவனெல்லாம் ஏறுமே. வேணாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஏரியா. இல்லை நிஷா? அப்படியே போனால் மெயின் ரோடு வந்துடும். நாங்கள் டீசெண்டாக நல்ல பிள்ளையாக போயிட்டு இருக்கிறோம். டீசெண்டாக நல்ல பிள்ளையாக போயிட்டு இருக்கிறோம் சொன்னேன். ஹைட்டு பத்தல அவனுக்கு. எப்படி இருக்கு? என் தட்டை பார்க்கவே அழகா இருக்குல்ல. நண்டு, மட்டன் குழம்பு, நல்லி எல்லாமே இருக்கு. ஜோலி ஜோலி. சண்டே பயங்கரமாக போதில்ல. போன தடவை தான் சொதப்பல். இதுதான் அந்த உருப்படியான சொதப்பல் இல்லாத சண்டேனா இதுதான். அது நான் சாப்பிட்டுட்டு வரேன். சீரியஸாக நல்ல சண்டே vlog இது. சொதப்பல்லாம் இல்லாமல் பயங்கர கலக்கலாக இருந்தது. நல்ல சாப்பாடு. இன்னும் அக்கா தம்பிலாம் இருந்தால் பயங்கர சூப்பராக கலகலன்னு போவோம். இப்படி தான் ஜாலியாக இருப்போம் எல்லாம். ஸோ கிட்ஸ்லாம் வந்து அவங்க வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் குக் பண்ணும் போதே அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால மெடிக்கல் போகும்போது சும்மா ஜூஸ் மட்டும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நான் அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் இன்னொன்று வந்து நான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் எங்கள் அம்மா வந்து ஒழுங்காக ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாட வச்சு நான் கண்டிப்பாக காட்டுறேன். அதனால என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. October 20 இருக்குது. பத்மினி பாண்டியன் 2 ஐடி வச்சுருக்கிறேன். எது வேணுமோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புது ஆளாக இருந்தால். அப்போ தான் வந்து எவ்வளோ சூப்பராக இருந்தது vlog. இந்த vlogலாம் நீங்கள் மிஸ் பண்ணணுமா? வேணாம் தானே? ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற vlog அடிக்கடி உங்களுக்கு வந்து வரும். ஸோ இணைந்து இருங்கள், தொடருவோம். பாய்.